பிரதி உபகாரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்வதில்லை. நீங்கள் கூறவில்லையா? சொல். அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். ஆமா, எமது மக்கள் அனைவரையும் காப்பதற்காக தனி ஒரு மனிதனை சாவுக்கு கையளிப்பதில் எவ்வித தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வதை போல் எடுத்தோம் கெடுத்தோம் என்று முடிவெடுக்க முடியாது. அவன் மக்களின் ஆதரவு பெற்ற போதகன். எனவே மக்கள் எம்மை சந்தேகிக்காதவாறு ராஜதந்திரத்துடன் தான் அவனை அணுக வேண்டும். நீங்கள் நினைப்பதை போல் நாம் எதையும் சிந்திக்காமல் இல்லை. அவனை நாங்கள் நெருங்கிவிட்டோம். எசேக்கியா, ஆமா, அவனை இந்த வியாழனிரவு கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்துவிட்டோம். அப்படியா? அவனை நெருங்க முடியாது. அவனை பல தடவைகள் பிடிப்பதற்கு முயற்சி செய்தோம். அவன் மறைந்து விட்டான். நீங்கள் சொல்வது சரியே. அதனால் தான் அவனுடன் நெருங்கிய சீடன் ஒருவனை நாம் வசப்படுத்தி இருக்கிறோம். அவன் உதவியுடனே அவனை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம். ஆகா, சரியான வேலை. அவனை தந்திரமாகத்தான் அணுக வேண்டும். மிக திருப்தி. நாங்கள் எதிர்பார்த்ததனை சரியான நேரத்தில் செய்துள்ளீர்கள். இதற்காகத்தானே காத்திருந்தோம். மிக்க மகிழ்ச்சி கைப்பார். காலம் தாழ்த்தினாலும் நீர் சரியான நடவடிக்கை தான் எடுத்துள்ளேன். வரும் நாட்களில் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். நமக்குள்ளே இயேசுவின் ஆதரவாளர்கள் உள்ளார்கள். ஏன், நமது மூத்த சட்ட வல்லுநரான நிக்கோதேமு முதலாக அவரது அபிமானிதான். மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, இறுதி விசாரணைகளின் போது குற்றச்சாட்டுக்களை சாட்சியங்களுடன் முன்வையுங்கள். இந்த ஒரு வாரத்துக்குள் அவனை பின்தொடருங்கள். அவனது செயற்பாடுகள் தொடர்பாக உன்னிப்பாக அவதானியுங்கள். இதைவிட நமக்கு வேற என்ன வேலை? எம்மை பொறுத்தவரை அந்த போலி தீர்க்கதரிசியின் கதை முடிய வேண்டும். மக்கள் நம்மை சந்தேகிக்காதவாறு நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் காலத்தால் ஒன்று கூடியுள்ளது. எனவே ஆயத்தமாகட்டும் படைகள். ஆண்டவரே, உம்மோடு வாழ்ந்த நாட்களை நினைத்து வருந்துகின்றோம். நீர் யார்? நமது மீட்பரா அல்லது சாதாரண மனிதரா? இன்னும் உங்கள் குழப்பங்கள் தீரவில்லை. எப்படி நண்பரே தீரும்? இப்படி ஒரு நிலை வரும் என்று நாங்கள் துளியளவும் எண்ணவில்லை. அவர் துன்பங்களை ஏற்கத்தானே பிறந்தார். என்ன சொல்கிறீர்கள்? அது அவர் தந்தையின் விருப்பம். இல்லை, இது உமது விளக்கம். மெசியா ஆடுகளை ஏற்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை, நடந்து முடிந்ததற்கு நீங்கள் நியாயம் கற்பிக்க முற்படுகின்றீர்கள். நண்பரே, வேண்டாம். எங்களை சற்று தனியே விடுங்கள். அந்த கோரமான மரணத்தினை நீங்கள் நியாயம் என்று கூறாதீர்கள். இங்கிருந்து போய்விடுங்கள். சரி, நான் போய்விடு என்றுதான் நீங்கள் அவர் சொன்ன விடயங்களை விளங்கிக் கொள்வீர்களோ தெரியவில்லை. நாம் பேசிவிட்டோம் போல இருக்கு. ஏன்? சேசு போதகர் தமது பாடுகளை முன்னறிவித்தது ராயப்பர் ஒருமுறை கூறினார் அல்லவா? ஆமா. மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும். ஐயோ ஆண்டவரே, அப்படி உமக்கு நேராது. அப்படி ஒரு துன்பம்
நமக்கு வேண்டாம். விலகிப்போ சாத்தானே, நீ எனக்கு இடராயிருக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல. ராயப்பரே, போதகரின் கருத்துக்கள் எனக்கும் ஏமாற்றத்தை தருகின்றது. நாம் அவரை மெஸ்ஸியா என்று கொண்டாடுகின்றோம், ஆனால் அவர் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார். யூதாஸ் அப்படி அல்ல, யூதாஸ் அப்படி அல்ல. அவர் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளின் அர்த்தங்கள் மிகவும் ஆழமானவை. அவற்றை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியாது. நாம் எதைத்தான் புரிந்து கொண்டோமோ அவசரப்பட்டு விட்டோம். அதோ அவர் அங்கு நிற்கிறார். நண்பரே, நண்பரே, எங்களை மன்னித்து விடுங்கள். நண்பரே, தயவு செய்து தொடர்ந்து விளக்கம் தாருங்கள். உங்கள் குழப்பம் விட்டு வா. நண்பரே, நாம் இயேசுவை மெசியாவாகத்தானே பார்த்தோம். போரிடும் மெசியாவாக, விடுதலை வீரனாக, ஒரு தாவீதை போல. அதனால் தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமா நண்பரே, நீர் அறிந்தீரோ தெரியவில்லை, நமது எருசலேம் தேவாலயத்தில் ஊழல்கள் மலிந்து கிடந்தது. அவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட அவர் சாட்டையை கையில் எடுத்தார். இதை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள். என் தந்தையின் இல்லம் இறை வேண்டுதலின் இல்லம். அதை சண்டையாக மாற்றாதீர்கள். எந்த அதிகாரத்தை கொண்டு இவற்றை எல்லாம் செய்கிறீர்? நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தினால் இவற்றை செய்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் அருளப்பெருக்கு விண்ணகத்தில் இருந்து வந்ததா, இல்லை மனிதரிடம் இருந்து வந்ததா? விண்ணகத்தில் இருந்து வந்தது என்போமாக, பின் ஏன் அவரை நம்பவில்லை என்பான். மனிதர்களிடத்தில் இருந்து வந்தது என்போமாகில் மக்கள் நம்மை விட மாட்டார். உனக்கு தெரியாது. அப்படியானால் எந்த அதிகாரத்தினால் இவற்றை செய்தேன் என்று நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். வெளிவடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. இவற்றை சொல்லி மக்கள் முன்னிலை நம்மை இழிவுபடுத்தாதே. திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். அந்த சுமையை ஒரு விரலால் கூட நீங்கள் தொடமாட்டீர்கள். போதகரே, இவற்றை எல்லாம் செய்கிறீரே, இதற்கொரு அருங்குறி காட்ட முடியுமா? அருங்குறி? இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள். இதை மறுபடியும் 3 நாட்களும் கட்டியெழுப்புவேன். 40 ஆண்டுகளாக கட்டி முடித்த ஆலயத்தை 3 நாட்களில் அப்படி கூறி மிகப்பெரிய சவாலையை முன்வைத்தவர். ரோமி அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்கப் போகிறார் என்று எதிர்பார்த்தேன். அந்த வார்த்தையின் மறைபொருள் உங்களுக்கு விளங்கவில்லை. என்ன மறைபொருள்? அவர் ஆலயம் என்று கூறியது அந்த ஆலயத்தை அல்ல, அப்படி என்றால் அவர் 3ஆம் நாளில் இது மிக பெரும் உண்மை. இயேசு உயிர்த்து விட்டார் என்றுதான் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவின் இந்த பாடுகளுக்கான பொருள் என்ன? இத்தனை புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்த அவர் ஏன் துன்பப்பட்டார்? ஏன் பாடுகளை ஏற்றார்?
இங்குதான் நீங்கள் மீண்டும் விளக்கமற்றவர்களைப் போல பேசுகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த உலகியல் அரசரின் வடிவத்தில் அவர் வரவில்லை. மாறாக மானிடரை மீட்க மானிடரை போன்ற எளிமை கோலத்திலே அவர் வந்தார். உலக அனைத்தினதும் பாவங்களுக்காகவும் அவர் துன்பப்பட வேண்டிய தேவை இருந்தது. நண்பரே, புதியவரை போல் அறிமுகமாகிலும் எவ்வளவு விடயங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆமாம், இப்போதுதான் எங்கள் அறிவு கண்கள் திறக்க தொடங்குகின்றன. அவர் கூறும்போது நாம் எதையும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. கிளியோப்பா, சேசு போதகர் மலையில் ஏறி மொழிந்த வார்த்தைகள் உனக்கு நினைவு இருக்கிறதா? ஆமாம் ஆமாம், அவை அவை முற்றிலும் புரட்சிகரமானவை. இப்போதுதான் அதன் அர்த்தங்களை நான் உணர்கிறேன். ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நாம் எதைத்தான் புரிந்து கொண்டோம்? உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார் என்றாரே, நாங்கள் நம்பினோமா? அல்லது யூதாஸ் இப்படி செய்வார் என்று நாங்கள் நினைத்தோமா? ஆனால் அது உண்மையாகவே நடந்தது. காட்டிக் கொடுப்பவர்கள் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்கிறார்கள். சேர்த்தவற்றை எல்லாம் முற்றும் சிதறடிக்கும் காட்டிக் கொடுப்புகள். வரலாற்றில் மாபெரும் மனித முயற்சிகளை எல்லாம் குடி தோண்டி புதைத்து விட்டிருக்கிறது. ஏன் இப்படி தனியாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லை. காரணம் என்ன? போதகரின் போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவரை இனத்தின் விடுதலை நாயகனாக எதிர்பார்த்தேன். இப்போது அவர் பேச்சே மாறிவிட்டது. அதற்கு ஏன் இப்படி திடீரென்று? எந்த பலனும் இல்லாமல் எத்தனை காலத்திற்கு நாடோடிகளாக அவர் பின்னால். ஜூதாஸ், ஜூதாஸ், உனக்கு என்ன நடந்து விட்டது? ஏன் இப்படி விரக்தியாக பேசுகின்றாய்? எதுவாக இருந்தாலும் போதகரிடம் பேசு. அவன் நிச்சயம் உனக்கு விளக்கம் தருவார். நீ இன்னும் அவரை சரியாக புரிந்து கொண்டதால் தான் இந்த குழப்பம். சரி சரி, அதை விடு. நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். சமய தலைவர்கள் தற்செயலாக இயேசுவை பிடித்துவிட்டால் அவர் தப்பித்துக் கொள்வாரா இல்லை மாட்டிக்கொள்வாரா? ஏன் இப்படி தொடர்பில்லாமல் ஏதேதோ பேசுகிறாய்? ஒன்றுமில்லை, என் மனம் குழம்பி போயுள்ளது. என்னை சற்று தனியே விட்டுவிடு. ஜூதாஸ், ஜூதாஸ், அதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவரே, அனுமதிக்க மாட்டேன். நான் செய்வது இன்னதென்று இப்போது எனக்கு புரியாது. எதுவாக இருந்தாலும் சரி,
அடிமைகள் செய்கின்ற இந்த வேலையை நீ செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவரே, அனுமதிக்க மாட்டேன். நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. ஐயோ ஆண்டவரே, அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல என் தலையையும் கழுவும். குளித்து விட்டவர் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கின்றீர்கள், ஆனால் எல்லோரும் அல்ல. ஜூதாஸ், நான் என்ன செய்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் என்னை குருவென்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அழைப்பது முறைதான். ஆண்டவராகிய நான் உங்களுடைய கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ வேண்டும். உங்களில் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். மானிட மகன் தனக்கென்று எழுதப்பட்டபடியே செல்கிறார். என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் சொல்வது புரியவில்லை. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். என்ன? எங்களில் ஒருவன் உம்மை காட்டிக் கொடுப்பானா? அவன் யார் ஆண்டவரே? நான் ஆண்டவரே. ஆண்டவரே, நானா? நான் உம்மை காட்டிக் கொடுப்பேன் என்று நினைக்கின்றீரா ஆண்டவரே? ஜூதாஸ், இதோ நீ செய்ய போவதை விரைவாக செய்யும். ஏன் ஜூதாஸை? அவனுக்கு ஏதாவது பணிகள் கொடுத்திருப்பார். தந்தாய், உமது பெயரை மாட்சிப்படுத்தும். அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள். இது என்னுடைய உடல். அனைவரும் இதை பெற்று அருந்துங்கள். இது என்னுடைய இரத்தம். இது பாவ பொறுத்தலின் நிமித்தம் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் முடிவற்ற புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன்.
நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். என் தந்தை என் மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். குறிக்கப்பட்ட நேரம் மன்னித்து விட்டது. இன்றிரவு நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் உடறல்படுவீர்கள். மேய்ப்பனை அடிப்பேன், மந்தையின் நாடுகள் சிதறுண்டு போகும் என்று மறைமொழி கூறுகிறது. ஆண்டவரே, உம் பொருட்டு மற்றவர்கள் இடரல்பட்டாலும் நான் ஒருபோதும் இடரல்பட மாட்டேன். ஆண்டவரே, இடரல்பட மாட்டேன். ராயப்பா, இன்றிரவு சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். ஐயோ ஆண்டவரே, உம்மோடு இறக்க வேண்டி வந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவரே, என் ஆத்துமமானது மரணம் மட்டும் ஆழ்ந்த துயரத்தால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள், என்னோடு விழித்திருங்கள், வேண்டுங்கள். மானிடத்தின் பாவ சிலுவைகளை வானமகன் சுமந்தார் நினைவுகளில். மானிடத்தின் பாவ சிலுவைகளை வானமகன் சுமந்தார் நினைவுகளில். பூனுருகி போனா உளம் மதிந்தா உதிரமா வியசையிடம் வீழ்ந்தா கையில மரச்சோலை கையில மரச்சோலை அழைக்கு. நீங்கள் போய்விடுங்க. ராயப்பா, இயேசுவின் மட்டில் ஆதரவான கொள்கைகளோடும் எதிரான தலைமை குழுவுக்கு ஆமா, இத்தேவாலயத்தை இடித்து விடுங்கள் என்றார். மானிட மகன்
வல்லவராம் கடவுளின் வலப்புறம் வீற்றிருப்பதையும். ஆச்சரியமாக இருக்கிறது. குற்றவாளியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தீர்த்தனா தீம் தீம் திரணா தீம் தீர்த்தனா தீர்த்தனா தீம் தீம் திரணா தரண 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 தீம் தார தீம் தார தீம் தார தரணா தீம் தார தீம் தார தீம் தார தரணா